வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வலையொலி நுட்பம். நான் உங்கள் ஹரிஹரன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ட்ரைபாடை பற்றிய ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பட்ஜெட் ட்ரைபாட். இதை நான் KBoom அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் 220 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஸோஃபார் இந்த கடைசி ஒரு வாரமாக நான் இந்த ட்ரைபாடை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் என்னென்னலாம் நல்லா இருக்குது, என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோ கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் போய்ட்டு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அப்படின்னா நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோஸ்க்கான அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். சரி, வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம். ஓகே, இப்போ இதோட ஃபுல் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட பேக்கேஜிங் அண்ட் டெலிவரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு இது ஃப்ளிப்கார்ட்லேருந்து வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேக்கேஜிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவங்க கொடுத்துருந்த பாக்ஸ் வந்துட்டு லைட்டாக க்ரஷ்டாக தான் இருக்கும். ஸோ எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஸோ வந்துட்டு அதை நான் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணல. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே என்னென்ன பாக்ஸ் கண்டென்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ட்ரைபாட். ஸோ ட்ரைபாடில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு மொபைல் ஹோல்டர், அது மட்டும் இல்லாமல் அதை கேரி பண்ணுறதுக்கு ஒரு கேரி கவர். ஸோ அந்த கேரி கவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஆவரேஜாக இருந்துச்சு. நீங்கள் வந்துட்டு அதை லைட்டாக வந்துட்டு ரஃபாக நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 1 மந்த்தே வந்துட்டு அது தாங்கிறது கஷ்டம்னு சொல்லலாம். ஏன்னா அது டேரபிளாக தான் இருந்துச்சு. நீங்கள் டேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் டேர் பண்ணிங்க அப்படின்னா கூட அதை டேர் பண்ணிடலாம். அந்த மாதிரியான ஒரு கவர் தான் கொடுத்துருந்தாங்க. 220 ருபீஸ்க்கு நம்ம இதுக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த ட்ரைபாட், அந்த மொபைல் ஹோல்டர், ஸோ இதை பற்றி ஃபுல் ரிவ்யூ இப்போ பார்ப்போம். இப்போது இந்த ட்ரைபாடோட வெயிட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்க்கலாம். இந்த ட்ரைபாடோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 500 கிராம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. நானும் தூக்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இது லைட் வெயிட்டாக இருக்கங்காட்டிக்கு நீங்கள் எங்கே வேணாலும் கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ட்ரைபாடில் 1.5 kg மட்டும் நீங்கள் வந்துட்டு மவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 1.5 kg மட்டும் சப்போர்ட் இருந்தாலும் வந்துட்டு அந்தளவுக்கு பண்ணால் இது தாங்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்னோட அபிப்பிராயம் என்னென்னா ஒரு 750 கிராம்ஸ் to 1 kg வரைக்கும் இதனால் தாங்க முடியும் அப்படிங்கிறது என்னோடய ஃபீல். இப்போது இந்த ட்ரைபாடோட பில்ட்-இன் அண்ட் லுக்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த ட்ரைபாடை அலுமினியத்தால் பில்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் பார்க்குறதுக்கு அலுமினியம் மாதிரி தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு இந்த ட்ரைபாடை பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். இப்போது இந்த ட்ரைபாடோட லாக்கிங் மெக்கானிசம் பற்றியெல்லாம் பார்க்கலாம். இந்த ட்ரைபாடில் ஃப்ளிப் லாக் கொடுத்துருக்காங்க. இந்த இடம் தான் எனக்கு ரொம்பவே டிசப்பாயிண்டிங் ஃபேக்டராக இருந்துச்சு. ஏன்னா இந்த ஃப்ளிப் லாக் வந்துட்டு கொடுத்துருந்தாலும் அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 2 லெங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது, நீங்கள் வந்துட்டு ஹோல்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் வந்துட்டு அந்த கடைசியாக இருக்க அந்த லெங்க் வந்துட்டு அந்த எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு கரெக்டாக ஒர்க் ஆகலை. ஏன்னா அந்தளவுக்கு அதில் ஸ்ட்ரென்த் கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 லெங்க்த்தில் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போது இதோட ஆங்கிள்ஸ் அண்ட் எக்ஸ்பேனை பற்றி பார்ப்போம். நீங்கள் மொபைல் வைக்கிற அந்த பிளேஸ்மெண்ட்டை 180 டிகிரி மட்டும் வெர்டிக்கலாக டில்ட் பண்ணி உங்களால் ஷூட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதை ஹரிசாண்டலாக வச்சு நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது 360 டிகிரி மட்டும் உங்களால் ரொட்டேட் பண்ணி ஷூட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த லெங்க்த்துக்கும், அதாவது அந்த எக்ஸ்டென்ஷனுக்கும் மேலே இருக்க அந்த மொபைல் பிளேஸ்மெண்ட்டுக்கும் நடுவில் இருக்க அந்த எக்ஸ்டென்ஷனை 30 சென்டிமீட்டர் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட டயாமீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3.3 மில்லிமீட்டர். அதனால் உங்களால் எந்த அளவுக்கு வேணாலும் ஸ்ப்ரெட் பண்ணி உங்களால் ஷூட் பண்ணிக்க முடியும். அப்புறம் இந்த ட்ரைபாடில் இருக்க லெக்ஸை இண்டிபெண்ட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இதில் கொடுக்கல. இப்போ இதோட லெக் ஸ்பேன்னு சொல்லி வரும்போது பார்த்திங்க அப்படின்னா இதில் 4 லெக்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4 எக்ஸ்டென்ஷனும் ஓகேவாக இருக்குது. அதோட லெங்க்த்தோட ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரைபாட் என்னோட வயிறு மட்டும் இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அளவுக்கு தான் இதோட ஹைட் இருக்குது. இப்போ இதோட ஓவரால் ரிவ்யூ என்னென்னு பார்க்கலாம். இதோட கான்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்க்ரூஸ் எல்லாம் நல்லா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிறது கிடையாது. இதனால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் வச்சு அந்த இடத்துல டைட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த லெங்க் வந்து ட்ராப் ஆகுது. நீங்கள் ஷூட் பண்ணும்போது இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி ஆகக்கூடாது. இதோட செகண்ட் கான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ட்ரைபாடுக்கு கொடுக்குற மொபைல் ஹோல்டர் இது வந்துட்டு நல்ல குவாலிட்டி மொபைல் ஹோல்டர்னு சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த மொபைல் வந்துட்டு அந்த ஹோல்டர்லேருந்து ஸ்லிப் ஆகி வருது. ஸோ இது மாதிரி ஆகக்கூடாது. ஆன் தி ஹோல் இந்த ட்ரைபாடை பற்றி சொல்லணும் அப்படின்னா எனக்கு இந்த பட்ஜெட் தான் இருக்குது, நான் இங்கே வாங்கணும், எனக்கு இப்போ ட்ரைபாட் மாதிரி ஒர்க் ஆகிறதுக்கு ஃபைனாக இருந்தால் போதும்,
நான் வந்துட்டு இதை நல்லா பத்திரமா பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ட்ரைபாடை நீங்கள் வாங்கலாம். அப்படி இல்லை எனக்கு நல்ல ட்ரைபாடு தான் வேணும், எனக்கு ரொம்ப நாளைக்கு உழைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் அடுத்த ஹை குவாலிட்டி ட்ரைபாட்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம். அமேசான் பேசிக்ஸில் 710 ருபீஸ்க்கு ஒரு நல்ல ட்ரைபாட் இருக்குது, நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த ட்ரைபாட் ரிவ்யூ. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரைபாட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோக்கெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணிட்டுருங்க. இது மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. வணக்கம்.